Hi students, today topic induction of callus. So plant tissue cultures la techniques involved in plant tissue culture. Okay va? என்னென்ன டெக்னிக்ஸ்னா ஸ்டெரிலைசேஷன், மீடியா ப்ரிப்பரேஷன், கல்ச்சர் கண்டிஷன், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், எம்ப்ரியோஜெனிசிஸ், ஹார்டனிங். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கல்ச்சர் கண்டிஷன், மீடியா ப்ரிப்பரேஷன், ஸ்டெரிலைசேஷன் பார்த்துருந்தோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பு induction of callus. Explant of 1 to 2 centimeter sterile segment selected from leaf, stem, tuber or root is inoculated in the MS nutrient medium, supplemented with axine and incubated 25 degrees Celsius plus or minus 2 degrees Celsius in alternate light and dark period of 12 hours to induce cell division and soon upper surface of explant develop into callus. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா கேலஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம வந்து எக்ஸ்பிளான்ட் எடுத்துரும். என்ன பிளான்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் எக்ஸ்பிளான்ட். ஓகேவா? ஸோ அந்த பிளான்ட்லேருந்து தான் பிளான்ட்லெட்ஸ் டெவலப் பண்ண போகிறோம். அப்போ அந்த எக்ஸ்பிளான்ட்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் அல்ல 2 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். லீஃப் செக்மெண்ட்டோ இல்லை ரூட்டோ இல்லை ஸ்டெம்மோ, ஓகேவா, இல்லை டியூபரோ ஏதாவது ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது ஸ்டெரைல் செக்மெண்ட் செக்டர் ஃப்ரம் லீஃபாக இருக்கலாம், இல்லை ஸ்டெம்மு, டியூபராக இருக்கலாம், ஆர் ரூட்டாக இருக்கலாம். இஸ் இன்னாகுலேட்டட் இந்த எம்எஸ் நியூட்ரியன் மீடியம். நம்ம மீடியா ப்ரிப்பரேஷனில் கேம்பார்க் மீடியம், ஒயிட் மீடியம், நிச் மீடியம், எம்எஸ் முராஷிகி ஸ்கூக் மீடியம். ஓகேவா? ஸோ அப்போ அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து நம்ம எம்எஸ் மீடியத்தில் இந்த ஸ்டெரைல் செக்மெண்ட்ஸை வந்து வைக்கிறோம். இந்த எம்எஸ் நியூட்ரியன் மீடியம் சப்ளிமெண்டட் வித் ஆக்சின்ஸ். ஸோ அது கூட என்ன பண்ணுறோன்னா அந்த மீடியத்துக்கு கூட நம்ம வந்து ஸ்டெரைல் செக்மெண்ட் வச்சுருக்கோம் அந்த மீடியாவில், அது கூடவே சப்ளிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். அது ஒரு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அப்போ அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணுறோன்னா ஆக்சின், ஒன் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆக்சினை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்குபேட் பண்ணுறோம். என்ன டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். 27 இருக்கலாம், இல்லை 23 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேசிக்கில் அந்த இன்குபேட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து அந்த இன்குபேட் பண்ணிவிட்டு அல்டர்னேட் வைக்கணும். லைட் அண்டு டார்க் பீரியட். ஓகேவா? கொஞ்சம் லைட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கில் 12 ஹவர்ஸ் வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த செல்ஸ் வந்து அந்த எக்ஸ்பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா கேலஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுது. இன்டியூஸ் செல் டிவிஷன் and soon upper the surface of explant develop into callus. இப்போ இந்த நியூட்ரியன் மீடியத்தில் வச்ச பிறகு அந்த ஆக்சின் போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா செல் டிவிஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுது. அப்போ இன்டியூஸ் பண்ணும்போது நம்ம வச்ச எக்ஸ்பிளான்ட் சர்ஃபேஸ் மேலே செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ அது பேர் தான் அது கேலஸ். ஓகேவா? கேலஸ்னால் என்ன? த கேலஸ் இஸ் எ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு growth ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இன் விட்ரோ கல்ச்சர் மீடியம். அது என்னது? மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு க்ரோத்து. ஸோ இப்போ வந்து ஒரு செல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து நிறைய செல்ஸ் வந்து குரூப்பாக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, இட்ஸ் நாட் ஈஸிலி டு ஐடென்டிஃபைட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ பேரன்கைமா டிஷ்யூ அண்ட் தென் கோலன்கைமா டிஷ்யூ அண்ட் தென் ஸ்க்ளெரன்கைமா டிஷ்யூஸ். அந்த மாதிரி வந்து சைலமா, ஃப்ளோயமா, அது மாதிரி என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு க்ரோத் அது பிளான்ட் செல்ஸ். அதுதான் அது கேலஸ். ஓகேவா? இது லெபார்டரிக்குள்ளே நடக்குது. இதுதான் வந்து எக்ஸ்பிளான்ட், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். எக்ஸ்பிளான்ட்லேருந்து எப்படி இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதுதான். ஒரு 1 to 2 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே ஸ்டெரைல் செக்மெண்ட் ஐசோலேட் பண்ணி அது எதுலேருந்து வேணாலும் இருக்கலாம். ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம் இருக்கலாம், டியூபர் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். அது வந்து எம்எஸ் நியூட்ரியன் மீடியத்தில் வச்சு அது கூட அடிஷ்னலாக வந்து ஆக்சின் வந்து தெளித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணுது. அப்போ செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணும்போது நம்ம வச்சு இந்த சர்ஃபேஸ் எக்ஸ்பிளான்ட் மேலே ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. அது பேர் தான் அது கேலஸ் டிஷ்யூ. அந்த கேலஸ் டிஷ்யூ தான் அன்ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் வந்து இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். இப்போ ஆஃப்டர் தட், ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எம்ப்ரியோஜெனிசிஸ். இப்போ எம்ப்ரியோஜெனிசிஸ் டெவலப் ஆகுறது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா the callus cells undergoes differentiation
இப்போ வந்து கேலஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆச்சு. அந்த கேலஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்டேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், வேறுபாடு அடையிறது. ஓகேவா, அதான் அது டிஃப்ரெண்டேஷன். அண்ட் ப்ரொடியூஸ் சொமேட்டிக் எம்ப்ரியாய்ஸ் நோன் அஸ் எம்ப்ரியாய்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சொமேட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் சொல்கிறோம். சொமேட்டிக்னா என்ன, பாடி செல்ஸ். ஏன் பாடி செல்ஸு, நம்ம என்ன பண்ணுறோம், ரூட்டையோ இல்லை ஸ்டெம்லையோ இல்லை லீஃப்லையோ ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளான்ட் எடுத்துருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்பிளான்ட்லேருந்து தான் கேலஸ் ஃபார்ம் ஆகிட்டு, அப்போ அதுலேருந்து என்ன ஆகுது, கேலஸ் வந்து டிஃப்ரெண்டேட் ஆகுது. அப்போ டிஃப்ரெண்டேட் ஆகிறதுக்கு என்னென்னா அதுக்கு அந்த ப்ரொடியூஸ் சொமேட்டிக் எம்ப்ரியாய்ஸ். ஏன் அப்படின்னா அது ஃபார்ம் ஆகும்போது அப்போ அது நம்ம சீடு வச்சு நம்ம க்ரோ பண்ண போகிறது கிடையாது, ஏதாவது ஒரு பாடி செல்ஸ் வச்சு க்ரோ பண்ணுறோம். அதனால தான் அது என்னது எம்ப்ரியாய்ட்ஸ். ஓகேவா, சொமேட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் நோன் அஸ் எம்ப்ரியாய்ட்ஸ். த எம்ப்ரியாய்ட்ஸ் ஆர் சப்கல்ச்சர் டு ப்ரொடியூஸ் பிளான்ட்லெட்ஸ். ஓகேவா, அதுலேருந்து ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பிளான்ட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த எம்ப்ரியாய்ட்ஸ் வந்து அந்த கேலஸ்லேருந்து பிகினிங் ரூட்டு அண்டு ஷூட்டு, அது ப்ளூமியூல் அண்டு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்போ அது ஷூட் சிஸ்டமாக டெவலப் ஆகும், இல்லை ரூட் சிஸ்டமாக டெவலப் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது என்னது எம்ப்ரியோஜெனிசிஸ். அப்போ ரூட்டு வந்து சீட்ஸ் வச்சு நம்ம க்ரோ பண்ணல, இல்லை வந்து ஸ்டெம் கட்டிங்கோ ரூட் கட்டிங்கோ அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு பார்ட்லேருந்து ஒரு செல் ஐசோலேட் பண்ணி அது கேலஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது தான் என்னது எம்ப்ரியாய்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு ஹார்டனிங். எம்ப்ரியோஜெனிசிஸ்னால் டெவலப் ஆகிடுச்சு, அது திரும்பி வேணால் அது கார்டனிங் பண்ணும். ஓகேவா, ஹார்டனிங் அப்படின்னா அது எப்படி வந்து வன்மையாக ஆகிறது. The plantlets develop in vitro require a hardening period and so are transferred to the greenhouse or gardening chamber and then to normal environmental conditions. இப்போ பிளான்ட்லெட்ஸ் வந்து அந்த எம்ப்ரியாய்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிடுது, அதை நம்ம வந்து லெபார்ட்ரிக்குள்ளே வளர்க்குறோம், இன்விட்ரோ கல்ச்சர் டெக்னிக்ஸில் வளர்க்குறோம். அதை என்ன பண்ணோன்னா ஹார்டனிங் பீரியட்ஸ், அதை வந்து நார்மல் லெவலுக்கு மாற்றணும். நார்மல் லெவல் மாற்றணும். அதுக்கு என்னென்னா அந்த க்ரீன் ஹவுஸ் தேவை, பசுமை இல்லாமல் அப்படின்னா என்னது. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் டார்க் அண்டு லைட் கிடையாது, நார்மலாக இருக்கும். அதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காது, ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி ஹார்டனிங் சேம்பர்ஸ், அது மாதிரி இல்லாமல் ஹார்டனிங் சேம்பர்ஸ் இயற்கையான அது அந்த சூழலுக்கு என்ன பண்ணணும், அதை மாற்றணும். நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஏன் அப்படின்னா இது நம்ம வந்து சாயிலில் வச்சு க்ரோ பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே க்ரோ ஆகுது, லெபார்ட்ரியில் க்ரோ ஆகுது. அப்போ அந்த லெபார்ட்ரியில் க்ரோ ஆகிறது டேரெக்டாக சாயில் கொண்டு வந்து அப்படியே வச்சாலும் என்ன ஆகிடும், டெட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அதுக்குரிய கண்டிஷன்ஸை மாற்றுறோம், நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு மாற்றிருக்கோம். அந்த ஹார்டனிங் இஸ் அ கிராஜுவல் எக்ஸ்போசர் ஆஃப் இன்விட்ரோ டெவலப்டு பிளான்ட்லெட்ஸ் இன் ஹியூமட் சேம்பர்ஸ் இன் டிஃப்யூஸ் லைட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் as well as to enable them to grow under normal field conditions. ஓகேவா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவல் எக்ஸ்போசர், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்விட்ரோவிலேருந்து நார்மல் என்வாமெண்டல் கண்டிஷன் கொண்டு வரும். அப்போ என்ன பண்ணோம், அந்த டெவலப் ஆன பிளான்ட்லெட்ஸ்னால் ஹியூமிட் சேம்பர்ஸ், அது ஒரு ஈரப்பதமாக இருக்கணும். அந்த ஈரப்பதமான அறையில் வந்து ஒரு லைட் இன்டென்சிட்டி, ஓகேவா, ஓகேவா, ஈரமான அந்த ஹியூமிட் சேம்பர்ஸ் இன் டிஃப்யூஸ் லைட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சூரிய ஒளி பட கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மல் நிலைக்கு மாறிவிடும். அப்போ அதுக்கு சூழலுக்கு தேவை என்ன ஆகும், படிப்படியாக கொஞ்சம் வெளியில் கொண்டு வர்றதான் இந்த ஹார்டனிங். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணலாம், நம்ம என்வாமெண்டலுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த பிளான்ட்டை. ஓகேவா, ஸோ இப்போ அதுதான் அது டோட்டலாக ஹார்டனிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெரிலைசேஷன். மீடியாவை ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம், ரூமை ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது கல்ச்சர் ரூம் ஸ்டெரிலைஸ், மீடியா ஸ்டெரிலைஸ், அந்த என்வாமெண்டலில் ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பிளான்ஸும் ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மீடியா ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலாக கல்ச்சர் கண்டிஷனை கொண்டு வந்து அந்த நார்மல் லெவலில் வச்சிட்ட பிறகு கேலஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ கேலஸ் ஃபார்ம் ஆனோடனே என்னது எம்ப்ரியோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, கேலஸ்லேருந்து எம்ப்ரியோஜெனிசிஸ், அதாவது ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் எல்லாமே ஃபார்ம் ஆகிறது எம்ப்ரியோஜெனிசிஸ். அப்போ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகின பிறகு அதை நம்ம எப்படி வந்து நேச்சுரல் என்வாமெண்ட்டு கொண்டு வரது, அதுதான் அது ஹார்டனிங். ஓகேவா, ஸோ இதான் வந்து 6 ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா, பேசிக் கான்செப்ட் கிடையாது, இது பேசிக் டெக்னிக்ஸ். அப்போ என்னது டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ஹார்டனிங் அண்டு இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் அண்ட் தென் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஸோ இப்போ இந்த 3 மட்டும் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்டுறேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ். இப்போது இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் காமனாக வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இது.
அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சூஸ் பண்ணி எப்படி வந்து டெவலப் பண்ணுறோம், அதுதான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ், டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிளான்ட் சம் அதர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் ஆர் ஓகேவா. எக்ஸ்பிளான்ட் எடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக வேறு எப்படிலாம் பண்ணலாம். ஒன் ஆர்கன் கல்ச்சர், செகண்ட் ஒன் மெரிஸ்டம் கல்ச்சர், தேர்ட் ஒன் ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், ஃபோர்த் ஒன் செல் கல்ச்சர். அப்போ ஆர்கன், ஏதாவது ஒரு ஆர்கன் தனியாக ரூட்டையோ ஸ்டெம்மையோ லீஃபையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டோட்டல் ஆர்கனை எடுத்து அது மூலயமா என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். ஸோ அப்போ அதுதான் வந்து ஆர்கன் கல்ச்சர் சொல்கிறோம். அதே மாதிரி மெரிஸ்டம்ஸ். ஸோ இப்போ வந்து டிப் ஆஃப் த ரூட்டு ஸ்டெம்மில் தான் என்ன இருக்கும், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கும். அப்போ அந்த மெரிஸ்டம்ஸை வந்து அந்த மாதிரி அந்த மெரிஸ்டம்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதை மெரிஸ்டம் கல்ச்சர். அதுக்கடுத்தது ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், அது ரெண்டு சேர்ந்து தானே அது ப்ரோட்டோபிளாசம்ஸ். அப்போ செல் வால், அதுக்கடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே ப்ரோட்டோபிளாசம் இருக்கும். அப்போ அந்த ப்ரோட்டோபிளாசத்தை எடுத்து எப்படி வந்து நம்ம கல்ச்சர் பண்ணி எப்படி டெவலப் பண்ணலாம். இப்போ அந்த ப்ரோட்டோபிளாசம் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒன். ஸோ இப்போ அது வந்து ஹைப்ரிட் பண்ண முடியாதெல்லாம் என்ன பண்ணலாம், ஹைப்ரிட் பண்ணலாம். ஸோ வந்து டாங்கி அண்டு வித் ஹார்ஸ். ஸோ மியூல் ஓகேவா, கழுதைக்கு குதிரைக்கும் வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மியூல் கிடைக்கிது, அது என்னது கோவேறு கழுதை கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ, ஸோ பொமேட்டோ பிளான்ட் கிடைக்கிது. அப்போ அதெல்லாம் எதில் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் தான். அதர் கல்ச்சர்ஸில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹைப்ரிடாக நம்ம கிராஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரில் தான். அதுக்கடுத்து செல் கல்ச்சர், செல் ஐசோலேட் பண்ணி அது எப்படி வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதாவது எக்ஸ்பிளான்ட்டை எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க. ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் கல்ச்சர் ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஆர்கன் கல்ச்சர். அந்த ஃபஸ்ட்டு இதில் ஆர்கன் கல்ச்சர் ஆஃப் எம்ப்ரியாய்ஸ், ஆந்தஸ், ஓவரிஸ், ரூட்ஸ், ஷூட்ஸ் ஆர் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆன் கல்ச்சர் மீடியா ஓகேவா. ஸோ வந்து ஒரு எம்ப்ரியார் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஆந்தர் எடுத்துக்கலாம், இல்லை ஓவரி எடுக்கலாம், இல்லை ரூட் எடுக்கலாம், இல்லை ஷூட் எடுக்கலாம், இல்லை அது இல்லாமல் வேறு ஆர்கனை எடுக்கலாம். ஸோ அதை வந்து கல்ச்சர் மீடியாவில் வச்சு டெவலப் பண்ணுறது தான் என்னது ஆர்கன் கல்ச்சர் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிக்சர் பாருங்கள், ஆர்கன் கல்ச்சர். ஒரு பிளான்ட் இருக்குது, ஸோ அந்த பிளான்ட்லேருந்து லீஃப் எடுத்துருக்கும் ஓகேவா. அப்போ இந்த பக்கத்தில் செல்ஸ் ஐசோலேட் பண்ணிட்டாங்க. இப்போ லீஃப்லேருந்து செல்ஸ் ஐசோலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ அதில் வந்து செல்ஸ் கல்ச்சரின் செல் கல்ச்சரின் கல்ச்சர் மீடியம், சென்டரில் வந்து செல் கல்ச்சரின் கல்ச்சர் மீடியம் இருக்குது. ஸோ அப்போ அந்த அதுலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரைசிங் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் ஓகேவா. ஸோ ரைசிங் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இந்த இதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஃபார்ம் ஆகுது. ரைசிங் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. நம்ம ஏன்னா இது மீடியாவில் வச்சுருக்கோம், அப்போ மீடியாவில் வச்சு டெவலப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து என்ன பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்லெட்ஸ் ஐசோலேட் பண்ணிருக்கோம். பிளான்ட்லெட்ஸ்னால் நிறைய குரூப்பாக வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து நிறைய பிளான்ட் ஸ்மாலாக இருக்கும்போது அது பிளான்ட்லெட்ஸ். அப்போ அந்த பிளான்ட்லெட்ஸை ஃபைனலாக என்ன பண்ணால் ஹார்டனிங் கொடுக்குறோம், ஹார்டனிங் டு த நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறோம், லீஃப் அப்படியே எடுத்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் வந்து ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா. ஸோ அது வந்து அதே மாதிரியாக ஆர்கன் கல்ச்சர் ஓகே. ஒரு லீஃபை மட்டும் ஐசோலேட் பண்ணலாம், இல்லை ரூட் போர்ஷன் ஐசோலேட் பண்ணலாம், இல்லை ஸ்டெம் போர்ஷன் ஐசோலேட் பண்ணலாம், இல்லை வந்து ஃப்ளவர் போர்ஷன் ஐசோலேட் பண்ணலாம். எதை வேணாலும் ஒரு ஆர்கன் பிளான்ட்டோடைய ஆர்கன்ஸ் எதாவது வந்து எடுத்து அதை க்ரோ பண்ணி அதை டெவலப் பண்ணுறது தான் என்னது இந்த ஆர்கன் கல்ச்சர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெரிஸ்டம் கல்ச்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஆர்கன் கல்ச்சர் அப் டு திஸ் ஒன். ஸோ இப்போ வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் டுடே டெஸ்ட் டாபிக் 3 topic. 1 induction of callus, second one embryogenesis, and third one hardening ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டிய போர்ஷன் ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.